யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் வசனம் 6 11 வசனம் உடைய நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அவர் சீமோன் பேதுருவினிடத்தில் வந்தபோது அவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய் என்றார். பேதுரு அவரை நோக்கி, நீர் ஒரு காலும் என் கால்களை கழுவப்படாது என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்றார். அதற்கு சீமோன் பேதுரு, ஆண்டவரே, என் கால்களை மாத்திரம் அல்ல, என் கைகளையும் என் தலையையும் கூட கழுவ வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாய் இருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாய் இருக்கிறான். நீங்களும் சுத்தமாய் இருக்கிறீர்கள், ஆகிலும் எல்லாரும் அல்ல என்றார். தம்மை காட்டிக் கொடுக்கிறவனை அவர் அறிந்திருந்தபடியினால் நீங்கள் எல்லாரும் சுத்தமுள்ளவர்கள் அல்ல என்றார் என்பதே. ஆமென். நாம் ஒரு விஷயம் நாளுடைய பிரசங்கத்திற்காக கண்களை மூடி தேவனை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான பிரசங்க நேரத்திற்காக நாங்கள் வருகிறோம். நாளில் கூட நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியிலிருந்து எங்களோடு கூட இடைபெற்று உடைய வார்த்தையினாலே எங்களை ஆசீர்வதித்து அனுப்ப வேண்டுமாய் நாங்கள் கேட்கிறோம். இந்த வார்த்தை எங்களை ஆற்றட்டும், தேற்றட்டும், எங்களுடைய குறைவுகளை எங்களுக்கு உணர்த்தி அதிலிருந்து மனம் திரும்ப செய்யட்டுமாக நாங்கள் கேட்கிறோம். கர்த்தாவே, உடைய வார்த்தையை கேட்கக்கூடாதபடிக்கு எந்த விதத்திலேயும் எங்களுடைய பாவம் தடையாய் இராதபடிக்கு எங்கள் மேல் இரக்கமாயிருந்து உடைய வார்த்தையினாலே எங்களை ஆசீர்வதித்த அனுப்புங்க ஆண்டவரே. இந்த ஜெபத்தை உடைய மீட்பரும் இரட்சகருமாகி இயேசு கிறிஸ்து மூலமாக தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய நாள் காலை ஆராதனையில தொடர் பிரசங்கமாக நாம் யோவான் எழுதின சுவிசேஷத்திலிருந்து பிரசங்கங்களை கேட்டுக்கொண்டு வருகிறோம். சரிங்களா? அதுல 12 அதிகாரங்களை நாம் முடித்து 13ஆம் அதிகாரத்தை தொடர்ந்து 13ஆம் அதிகாரத்தை தொடங்கி நாம 2 வாரங்கள் செய்தி கேட்டிருக்கிறோம். இன்னும் 5 வசனம் முடிய நம்ம அதுல பார்த்திருக்கிறோம். இல்லைங்களா? இந்த 12ஆம் அதிகாரம் முழுமைக்கான காரியத்தை நான் உங்களுக்கு விளக்கினேன். அதுவரையில் இந்த 12ஆம் அதிகாரம் முடியும் ஆண்டவர் செய்து வந்த ஒரு காரியத்தை இந்த 13ஆம் அதிகாரம் தொடங்குகிற பொழுது நிறுத்தி கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு எதிர்ப்பு, ஒரு பகைமை உள்ளம் கொண்டிருந்த அந்த யூதர்களுடனான தாம் கொண்டிருந்த அந்த தொடர்பை இங்கே நிறுத்தி கொண்டார் என்று சொல்லி பார்க்க. அது வரைக்கும் பேசிக்கொண்டு வந்தார். தான் யார் என்பதும், தான் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தேன் என்பதும், என் மூலமாகத்தான் உங்களுக்கு ரட்சிப்பு வருகிறதுங்கிற மேலான காரியங்களை எல்லாம் அவர் தொடர்ந்து பேசிக்கொண்டு வந்திருந்தோம். அவர்கள் தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவை எதிர்க்கிறவர்களாகவும் தங்களுடைய பகைமையை வெளிப்படுத்துகிறவர்களாகவும் அவர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே இந்த 12ஆம் அதிகாரத்தோடு அவர்களோடு கூட இருந்த தொடர்பை அவர் நிறுத்தி கொள்ளுகிறார். இந்த 13ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கிற பொழுது தம்முடைய சீசர்களோடு அவர் கொண்டிருக்கிற ஐக்கியத்தை நம்ம பார்க்கணும். இல்லைங்களா? அந்த 13ஆம் அதிகாரம் நமக்கு எதை காட்டுகிறது? அவர் விசாரிக்கப்பட்டு சிலுவையில அறையப்பட கொண்டு போவதற்கு முன்பதாக தம்முடைய சீசர்களோடு இறுதி ஐக்கியம் கொள்ளும் பொருட்டு தனியாக மேலறையில் அவர் இருந்ததை குறித்து நமக்கு பேசுகிறார். இல்லைங்களா? நான் இன்னைக்கு இப்போ அந்த ஐக்கியம் முடிந்ததற்கு பின்பதாக அவர்கள் எல்லாம் கெச்சமண்ணை தோட்டத்துக்கு போவார்கள். கெச்சமண்ணை தோட்டத்துல இயேசுவை பிடிக்க போகிறாங்க. அன்று அடுத்த நாள் அவர் சிலுவையில் அறையப்பட போகிறார். அப்ப சிலுவையில் அறையப்படுவதற்கு முந்தின மாலையில் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் நம்ம பார்த்தோம். அப்ப இந்த அதிகாரத்தை நம்ம பார்க்கிற பொழுது இந்த 13 17 அதிகாரங்கள் வரைக்கும் புதிய ஏற்பாட்டிலேயே ரொம்ப முக்கியமான அதிகாரங்களாகவும் ஒவ்வொரு விசுவாசிகளும் எப்பொழுதெல்லாம் தேவைப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் அதை படித்து பார்க்க வேண்டியது அவசியம் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் நம் மேல் வைத்திருக்கிற அன்பை அது எவ்வளவு அருமையாக விளக்குகிறது என்பதையே அதை நம்ம வாசிக்கிற பொழுது புரிந்து கொள்ள முடியும். இல்லைங்களா? அப்போ தொடர்ந்து 13 16 அதிகாரம் வரைக்கும் பல காரியங்களை இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களோடு பேசுகிறார். இல்லைங்களா?
அது ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கும் உரியதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். 17ஆம் அதிகாரத்துல அவர்களுக்காக பிதாவிடத்துல அவர் விண்ணப்பம் செய்கிறத நம்ம பார்க்கிறோம், ஜெபிக்கிறத பார்க்கிறோம். இது ரொம்ப முக்கியமான அதிகாரங்கள், தொடர்ந்து வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் இல்லைங்களா? அப்போ அந்த சிலுவையில் அறையப்பட போகிற அன்று, அதாவது சிலுவையில் அறையப்பட போகிற நாளுக்கு முந்தின நாள் மாலையில இந்த சம்பவங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இது என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இயேசு பிதாவினிடத்தில் போகும்படியான வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவரிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அவரிடத்தில் அன்பு வைத்தார் என்று சொல்லி நமக்கு சொல்லுகிறார். நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம் இல்லைங்களா? அதை தொடர்ந்து இயேசு கிறிஸ்து அவர்களுடைய பாதங்களை கழுவுகிறத நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அவர் பந்தியிலிருந்து எழுந்து தன்னுடைய வஸ்திரங்களை கழட்டி வைத்து விட்டு ஒரு பெரிய துண்டு டவல் கட்டிக்கிட்டு ஒரு பாத்திரத்துல தண்ணி வார்த்து அவருடைய பாதங்களை சீசர்களுடைய பாதங்களை கழுவுகிறதையும் தான் கட்டியிருந்த துணியினால் துடைக்கிறதையும் நாம் அங்க பார்த்தோம் இல்லைங்களா? அந்த செயல் ஒரு வேலைக்காரனுடைய செயல் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒரு வேலைக்காரன் தான் அதை செய்வான். அப்ப இயேசு கிறிஸ்து தன்னை தாழ்த்தி அங்க செய்கிறத பார்க்கணும் இல்லைங்களா? அது எதை காட்டுது அப்படின்னு சொன்னா, அவருடைய ஊழியம் பணி, இந்த உலகத்திற்கு அவர் தன்னை தாழ்த்தி கொண்டு வந்ததும், தொடர்ந்து தம்முடையவர்கள் எப்படி இருக்க வேண்டுங்கிற பாடங்கள் எல்லாம் அதுல நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறத பார்க்கணும். இப்படி இந்த 5 வசனங்கள்ல இருந்து நாம் சில விஷயங்களை பார்த்து சில பயன்பாடுகளை கடந்த வாரம் எடுத்துக்கிட்டோம் இல்லைங்களா? கிறிஸ்துவின் பொறுமையும் தொடர்ச்சியான அன்பும் என்று சொல்லி பார்த்தோம். அவர்கள் தன்னை காட்டி கொடுக்க போகிறார்கள் என்பதை அறிந்திருந்தோம். அவர்கள் மேல் இருந்த பொறுமையும் தொடர்ச்சியான அன்பையும் நாம் பார்க்கணும் இல்லைங்களா? கடவுள் எவ்வளவு நம்மளை நேசிக்கிறார் அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம அதில் இருந்து பார்த்தோம் இல்லைங்களா? நம்ம யாவரும் பலவீனமானவர்கள். நாம் அதிக நேரம் ஆண்டவரை கோபமூட்டுகிறவர்களாக, கடவுளுக்கு எதிராக நடந்து விடுகிறவர்களாக இருக்கிறோம் இல்லைங்களா? இருக்க போதும் அவர் தம்மை தாழ்த்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்ம மேல் அவர் அன்பு கூறுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். தொடர்ச்சியான அன்பு இல்லைங்களா? நம்ம மேல் பொறுமையை அவர் காட்டுகிறார் என்று சொல்லி பார்த்தோம். 2வது, நம்ம எச்சரிக்கும் அடையாள சின்னம் என்று சொல்லி யூதாசை குறித்து நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? வேதத்திலேயே நம்ம எச்சரிக்கிற மிக முக்கியமான ஒரு சின்னமாக இந்த யூதாஸ் காரியத்து இருக்கிறாருன்னு சொல்லி பார்க்கிறோம். அநேகர் இருந்தாலும் யூதாஸ் காரியத்து ரொம்ப முக்கியமானவனாக இருக்கிறார் என்று சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? இதெல்லாம் கடந்த வாரத்தோட நம்ம பார்த்து முடிச்சோம். இன்றைக்கு தொடர்ந்து 6ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரையும் சொல்லப்பட்ட காரியத்தை நம்ம பார்த்து சில பயன்பாடுகளை அதுல இருந்து எடுத்துக்கொள்ளலாம். இப்போ பாருங்க, இப்போ 5ஆம் வசனத்துல நம்ம பார்த்தோம்னா, அவர் பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீசருடைய கால்களை கழுவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார் என்று சொல்லி பார்க்கணும். அவர் சீமோன் பேதுருவிடத்தில் வந்தபோது, 6ஆம் வசனம், அவர் சீமோன் பேதுருவிடத்தில் வந்தபோது அவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவலாமா என்றான்னு சொல்லி பார்க்கணும். இப்ப பாருங்க, சீடர்களுடைய ஒவ்வொருடைய காலாக ஆண்டவர் கழுவிக்கொண்டே வருகிறார். தன்னுடைய வஸ்திரங்களை கழட்டி வைத்து விட்டு இப்பொழுது ஒரு துண்டை கட்டி கொண்டு ஒரு தாழ்மையான வேலைக்காரனாக இல்லைங்களா, இந்த அடிமைகள் தான் அதை செய்வாங்க. அந்த விதத்துல இப்ப இயேசு கிறிஸ்து கால்களை கழுவி கொண்டு வருகிறார். கால்களை கழுவி தான் வைத்திருக்கிற துணியினால, அந்த துண்டால, இடுப்புல கட்டி இருக்கிற துண்டால துடைத்து கொண்டே வருகிறார். இப்ப பேதுருவினிடத்துல அவர் வரார் இல்லைங்களா? பேதுருவினிடத்துல வந்தோடனே பேதுரு இயேசு கிறிஸ்து செய்கிற அந்த செயலை பார்த்து அப்படியே ஒரு பிரமிப்பு, ஆச்சரியம் வந்துருச்சு. திகைத்து போகிறான் இல்லைங்களா? திகைத்து போய் ஆண்டவர் மேல இருக்கிற மரியாதையினால என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரே, நீங்க என் காலை கழுவலாமா? பேதுரு தான் பாவியான மனுஷன் என்பதும் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்பதையும் அறிக்கை செய்திருந்தார். ஏற்கனவே ஆண்டவர் அவரை அழைக்கிற பொழுதே நாம் பார்த்தோம்னா,
மீனை பிடிக்கும்படி நீ கடல்ல போய் போடுன்னு சொல்லி ஆண்டவர் அவரை கூப்பிடும் பொழுது, வலையை போடுன்னு சொல்லி கூப்பிடும் பொழுது, நாங்கள் முழுவதும் பிரயாசப்பட்டோம் ஆண்டவரை, ஒன்றும் அகப்படவில்லை, ஆயினும் உடைய வார்த்தையின்படி நான் வலையை போடுகிறோம், நான் வலையை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போட்டு படகு நிரம்பத்தக்கதாக மீன்களை எடுத்த பொழுது அங்க பேதுரு சொல்ற ஒரு வார்த்தை நமக்கு லூக்கா 5:8 சொல்லப்பட்டிருக்கிறது இல்லைங்களா? அங்க அவர் என்ன சொல்றாரு? நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு அகன்று போகும் ஆண்டவரே என்று சொல்லி சொல்றாரு இல்லைங்களா? அப்ப தான் ஒரு பாவி என்பதையும் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் அப்படிங்கிறதையும் பேதுரு ஏற்கனவே அறிக்கையிட்டு இருந்தார். இப்போ அப்படிப்பட்ட தேவன் இல்லைங்களா, தேவகுமாரன், அவர் ஒரு வேலைக்கார மாதிரி ஒரு தண்ணி எடுத்துட்டு வந்து சீசர்களுடைய கால்களை கழுவுறார் இல்லைங்களா? பேதுருகிட்ட வந்தானே பேதுருனால தாங்க முடியல, ஆச்சரியம், நானே பாவியான மனுஷன், என் காலை வந்து ஆண்டவர் கழுவுறதா? ஆண்டவரே, நீ என் காலை கழுவ கூடாது ஆண்டவரே, நீங்க என் காலை கழுவலாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறார் இல்லைங்களா? இதே மாதிரியான ஒரு செயலை இன்னொருவரும் செய்திருக்கிறார் இல்லைங்களா? வேதத்துல பாருங்க, மத்தேயு 3ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்தோம்னா 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பாருங்க. யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்தானம் பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான்னு சொல்லி பார்க்க. இங்க யோவான் ஸ்நானனை குறித்து நமக்கு சொல்லப்படுகிறது. இயேசு தன் ஊழியத்தை தொடங்குவதற்கு முன்னாடி யோவான் ஸ்நானன் அவருடைய இடத்துல போய் ஞானஸ்தானம் பெறும்படி போறார். யோவான் ஸ்நானன் அவருக்கு தடை செய்கிறார். என்ன செய்யறாரு? ஆண்டவரே, நான் வந்து உங்ககிட்ட ஞானஸ்தானம் பெறதுதான் சரி, நீர் வந்து என்னிடத்தில் ஞானஸ்தானம் பெறலாமா? அது சரியா? நீங்க தேவனுடைய குமாரன் இல்லைங்களா அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரிதான் இங்க பேதுருவும் தன்னுடைய நிலையை உணர்ந்து தாழ்மையோடு அங்க பேசுறத பார்க்கிறோம். பேதுருடைய தாழ்மை, அங்க என்ன நடந்துகிட்டு இருக்குதுங்கிறது நமக்கு தெரியல இல்லைங்களா? மற்றவங்க என்ன சொன்னாங்கன்னு நமக்கு சொல்லப்படலை. ஆனா பேதுரு சொல்ற வார்த்தை இங்க நமக்கு எழுதப்பட்டு இருக்கிறத பார்க்கிறோம். என்ன வேணாலும் நடந்திருக்கும், நமக்கு தெரியாது, எல்லாம் பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க, என்ன இப்படி நடக்குது ஏன்னு கூட இல்லைங்களா? நம்ம அதெல்லாம் பார்க்க முடியாது, யூகம் பண்ண முடியாது. ஆனா பேதுரு சொல்ற வார்த்தை, நீங்க என் காலை கழுவலாமா? நான் பாவியான மனுஷன், நீ தேவகுமாரன் இதெல்லாம் உணர்ந்தவராக என் காலை கழுவலாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறார் இல்லைங்களா? இந்த அற்பமான, அதாவது அற்பமான மனுஷனாகி என்னுடைய காலை நீங்க கழுவலாமா? அப்படி கழுவுறது எந்த அளவுக்கு மோசமான ஒரு காரியமாக இருக்கும். அதாவது அவனுக்கு, அந்த மனிதனுக்கு மோசமா இருக்கும். ஆண்டவர் வந்து காலை தொட்டு கழுவர், அதை பேதுருவனால ஏற்க முடியல சரிங்களா? அது அவருடைய கனத்திற்கும் மகிமைக்கும் ஒரு இழுக்கான கீழ்த்தரமான செயலாச்சு. அவர் ராஜாதி ராஜா, தேவகுமாரன், அவர் வந்து ஏன் காலை கழுவுறதா இல்லைங்களா? அற்பமான மனுஷனாகி தன்னுடைய காலை கழுவுகிறது தன்னுடைய ஆண்டவருடைய கனத்திற்கும் குணாதிசயத்திற்கும் ரொம்ப கீழான செயல் அப்படிங்கிறத பேதுரு நினைக்கிறார். அதனாலதான் சொல்றாரு, ஆண்டவரே, நீரின் கால்களை கழுவலாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். இயேசு அதுக்கு ஒரு பதில் சொல்றாரு. 7ஆம் வசனம் பாருங்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய் என்றாருன்னு சொல்றார். இயேசு அதுக்கு பேதுருக்கு பதில் சொல்றாரு, நான் இப்ப என்ன செய்யறேன்றது உனக்கு இப்ப புரியாது, இனிமேல் நீ புரிந்து கொள்ளுவாய் அப்படின்னு சொல்லி சொல்றார். இப்போ உனக்கு புரியாது, இனிமே புரிஞ்சுப்ப, ஒரு காலம் வரும் புரிந்து கொள்ளுவாய் என்று சொல்லி சொல்றார் சரிங்களா? அப்ப பேதுருவுக்கு இயேசு என்ன செய்யறாருன்றது தெரியாதா அப்படின்னு கேட்டா தெரியும். என்ன தெரியும்? பேதுருவுக்கு என்ன தெரிகிறது? பொதுவாக ஒரு வேலைக்காரன் என்ன செய்வானோ, ஒரு வேலைக்காரன் வீட்டுக்கு வருகிற பொழுது விருந்தாளிகளுக்கு என்ன செய்வானோ அது மாதிரி இப்போ இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாதங்களை கழுவி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தெரியும். தன்னை வந்து இப்போ வந்து கழுவுறார். மேலான செயல்கள் பேதுருக்கு தெரியுது. அதனாலதான் பேதுரு என்ன பண்றார்? தடை பண்றார். நீங்க என் காலை கழுவலாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறார்.
இப்ப இயேசு கிறிஸ்து இங்க வேறொரு காரியத்தை சொல்றார் இல்லைங்களா. பேதுருக்கு இந்த காரியம் தெரியுது, அதனாலதான் ஒரு வேலைக்காரன் மாதிரி ஆண்டவர் காலை கழுவ கூடாது அப்படின்னு தடை பண்றார். ஆனா இயேசு கிறிஸ்து வேறொரு காரியத்தை சொல்றார். தன்னுடைய சீடர்களுடைய காலை அங்க அவர் கழுவின போதிலும் அந்த செயலின் அர்த்தத்தையும் போதனையும் அப்பொழுது பேதுரு அறிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி பார்க்கறோம். இப்ப இயேசு கிறிஸ்து வேறொரு காரியத்தை அங்க சொல்றார். பொதுவான வேலைக்காரனாக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களுடைய கால்களை கழுவுகிறதை அறிந்திருந்த பேதுருவுக்கு அதுக்குள்ள இருக்கிறதான அந்த செயலினுடைய அர்த்தமும் அதனுடைய போதனையையும் பேதுரு விளங்கி கொள்ளவில்லை என்று சொல்லி பார்க்கணும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய் என்று சொல்லி சொல்றார். அது போன்ற சில வசனங்கள் கூட வேதத்துல நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். உதாரணத்துக்கு பாருங்க, யோவான் 12ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனம் பாருங்க. இவைகளை அவருடைய சீசர்கள் துவக்கத்திலே அறியவில்லை. இயேசு மகிமை அடைந்த பின்பு இப்படி அவரை குறித்து எழுதியிருக்கிறதையும் தாங்கள் இப்படி அவருக்கு செய்ததையும் நினைவு கூர்ந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள் வருகிற பொழுது ஆண்டவர் ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி போனார் என்று சொல்லி பார்க்கிறோம். அது சகரியா தீர்க்க தரிசனத்துல சொன்ன அந்த தீர்க்க தரிசன நிறைவேறுதலாக இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்பொழுது சீசர்களுக்கு அது புரியல. ஆண்டவர் உயிர்த்தெழுந்து பரத்துக்கு போனதற்கு முன்பதாக அதை புரிந்து கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். எவ்வளவு காலம் பாரு. அதே மாதிரிதான் இங்க ஆண்டவர் சொல்றாரு, இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிந்து கொள்ளுவாய் என்று சொல்லி சொல்றார். அதே மாதிரி இதே யோவான்ல 2ஆம் அதிகாரத்துல கூட ஒரு வார்த்தையை நம்ம ஒரு வசனத்தை பார்க்க முடியும். 2ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனம் பாருங்க. அவர் இப்படி சொன்னதை அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவருடைய சீசர்கள் நினைவு கூர்ந்து வேத வாக்கியத்தையும் இயேசு சொன்ன வசனத்தையும் விசுவாசித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் தேவாலயத்துக்கு போய் அங்க ஆடு வைக்கிறவர்களையும் காசுக்காரர்களுடைய பலகைகள் எல்லாம் அங்க தள்ளி விட்டு அவர்களை வெளியே துரத்துக்கிற சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம் அந்த பகுதியில். அப்படி பார்த்துட்டு அப்படி அதெல்லாம் அவர் செய்கிற பொழுது அங்க இருக்கிறவர்கள், நீர் இதை செய்யறீங்களே, இதற்கு என்ன அடையாளத்தை எங்களுக்கு காண்பிக்கிறீர் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஆண்டவர் அதுக்கு சொல்றாரு, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்க, 3 நாளைக்குள்ளே நான் இதை எழுப்புவேன் என்று சொல்லி சொல்றாரு. அதற்கு அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த யூதர்கள், இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் ஆனது, இதை 3 நாளுக்குள்ள எழுப்புவீரோ அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்போ ஆண்டவர் தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஆனா அங்க மாமிசமாக புரிந்து கொள்ளப்பட்டது இல்லைங்களா. அப்ப இந்த பகுதியில சொல்லும் போது அவர் இப்படி சொன்னதை அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவருடைய சீசர்கள் நினைவு கூர்ந்து வேத வாக்கியத்தையும் இயேசு சொன்ன வசனத்தையும் விசுவாசித்தார்கள் என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா. அப்ப அது தெரியல, என்ன இயேசு பேசினாருன்னு தெரியல இல்லைங்களா. தன்னுடைய சரீரமாகி ஆலயத்தை குறித்து பேசுகிறார். ஆனா அவர்களோ அந்த கையினால் கட்டப்பட்ட ஆலயத்தை சிந்தித்துக் கொண்டிருந்தார். அங்கேயும் அதே மாதிரிதான் இயேசு கிறிஸ்து கழுதையின் மேல் வருகிறதை பார்க்கிறாங்க, அதெல்லாம் அரேஞ்ச் பண்றாங்க. ஆனா அது என்னன்றது அப்ப தெரியல, அவர் மகிமை அடைந்ததுக்கு அப்புறம் தான் தெரிந்தது என்று சொல்லி பார்க்க. அதே மாதிரிதான் இங்க ஆண்டவர் சொல்றாரு, நான் இப்ப என்ன செய்யறேன்றது உனக்கு தெரியாது, புரியாதுன்னு சொல்றாரு. புரியாது, இனிமேல் நீ புரிந்து கொள்ளுவாய் என்று சொல்லி சொல்றார். இங்க நம்ம ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், ஆவிக்குரிய சத்தியத்தை நமக்கு தெளிவாக்குறதுக்கு நாம தேவனுடைய காலத்துக்கு காத்திருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில சில விஷயங்கள் வேதத்துல இருந்து நமக்கு புரியல அப்படின்னு சொன்னா நம்ம பொறுமையோடு காத்திருந்து சிந்தித்து அதையெல்லாம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத நம்ம உணரணும் இல்லைங்களா. அது வரைக்கும் அதை கத்துக்கிற வரைக்கும் அவருடைய பாதத்துல பொறுமையோடு நாம் காத்திருக்க வேண்டியது அவசியம் இல்லைங்களா. அது ரொம்ப முக்கியமாக நம்ம இந்த பகுதியில பார்க்கணும். இப்போ பேதுருக்கு அது புரியல இல்லைங்களா. இங்க ஒரு நடக்கிற சம்பவங்கள் தான் புரிஞ்சுது. இயேசு பாதங்களை கழுவிக்கிட்டு இருக்கிறாரு ஒரு வேலைக்காரனை போல் அப்படின்னு சொல்லி, அதனாலதான் தடை பண்ணுவதற்கு பார்க்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, நான் இப்ப என்ன செய்யறேன்றத நீ அறியாய் இல்லைங்களா.
நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியா, இனிமேல் அறிவாய் என்று சொல்லி சொல்றார். 8ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம், பேதுரு அவரை நோக்கி, நீர் ஒரு காலும் என் கால்களை கழுவப்படாது என்றார். இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, கழுவக்கூடாதுன்னு சொல்றார் பேதுரு. நீ ஒரு காலும் என் கால்களை கழுவக்கூடாது. ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை கேட்ட இந்த பேதுரு, ஆண்டவர் சொன்னாரு, நான் இப்ப என்ன செய்யறேன்றது உனக்கு தெரியாது, நீ புரியாது, உனக்கு இனிமேல் புரிந்து கொள்ளுவாய்ன்னு ஆண்டவர் சொல்றார் இல்லைங்களா? அப்ப அந்த வார்த்தையை கேட்ட பேதுரு என்ன செய்திருக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன்னை ஒப்பு கொடுத்திருக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, அது சரியாதான் இருக்கணும், நம்ம கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லி பேதுரு அந்த இயேசுவின் வார்த்தையினால திருப்தியாகி தன்னை கீழ்ப்படுத்தி இருக்க வேண்டும். ஆனா பேதுரு அப்படி செய்யல இல்லைங்களா? பேதுரு அதற்கு பதிலாக முதல்ல ஒரு கண்ணியத்தோடு தாழ்மையோடு பேசின மனிதன் இல்லைங்களா? பேதுரு அப்படி பேசுறார். முதல்ல கண்ணியத்தோடு தாழ்மையோடு பேசுறார். என்ன பேசுறாரு? ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவலாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். இப்போ என்ன செய்யறாருன்னா, ஒரு மடத்தனமான துணிச்சலோடு அவரை நோக்கி, நீ ஒரு காலம் என் காலை கழுவக்கூடாது அப்படின்னு தடை பண்றார் இல்லைங்களா? துணிச்சலோட தடை பண்றார் இல்லைங்களா? ஏற்கனவே அந்த கடைசி இன்னொரு இடங்கள்ல கூட பேதுரு அந்த மாதிரி செய்யறத பார்க்க முடியும் நம்மளால இல்லைங்களா? என்ன செய்யறாரு? இன்னொரு இடத்துல அந்த சம்பவமாவே சொல்லிடுறாரு. இயேசு கிறிஸ்து சிலுவையில மறிக்க போகிறத பத்தி பேசும்போது பேதுரு தனியை கூட்டிட்டு போய், அப்படி எல்லாம் செய்யக்கூடாதாண்டவரு அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா? இயேசு சொல்றாரு, அப்பாலே போ சாத்தானே, நீ தேவனுக்குரியல சிந்திக்காம மனுஷனுக்குரியல சிந்திச்சுட்டு இருக்க அப்படின்ற இல்ல பாருங்க. அப்போ இங்க அது வரைக்கும் கண்ணியத்தோடும் தாழ்மையோடும் பேசின மனிதன் இப்பொழுது ஒரு மடத்தனமான துணிச்சலோடு அவர்கிட்ட பேசுறார். பேதுரு, நீர் ஒரு காலும் என் கால்களை கழுவக்கூடாது என்று சொல்லி சொல்றார். இயேசு அதுக்கு பதில் சொல்றாரு. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை என்றார் என்று சொல்லி பார்க்கிறேன். இயேசு சொல்றாரு, நான் உன்னை கழுவுலின்னா வச்சு, மீட்பிலும் தேவராஜ்யத்திலும் உனக்கு என்னிடத்துல பங்கு இல்லை, நீ ரட்சிக்கவே பட முடியும், நான் உன்னை கழுவணும், நான் உன்னை மீட்டாதான் நீ மீட்கப்பட முடியும் என்று சொல்லி சொல்றார் இல்லைங்களா? இப்ப பேதுருவனுடைய காலை கழுவுகிற அந்த ஒரு சாதாரண செயலின் மூலமாக ஆண்டவர் எதை சொல்லுகிறார் என்று சொன்னா, மறுபிறப்பினுடைய கழுவுதலையும் தன்னுடைய விலையேற பெற்ற ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படுவதையும் அவர் குறிப்பிடுகிறத நம்ம பார்க்கணுங்களா? பேதுருனுடைய கால கழுவுகிறதான அந்த ஒரு சாதாரண செயலின் மூலமாக கிறிஸ்து இங்க என்ன சொல்ல வராரு அப்படின்னா, அந்த மறுபிறப்பினுடைய கழுவுதலையும் தன்னுடைய விலையேற பெற்ற ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படுவதையும் அவர் காட்டுகிறார். பாவியான மனுஷன் அவன் தன்னைத்தானே ரட்சித்து கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறான் இல்லைங்களா? இப்ப இயேசு கிறிஸ்து அந்த மனிதனை கழுவ வேண்டும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை கழுவுலினா உனக்கு என்னிடத்துல பங்கு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றார் இல்லைங்களா? அப்ப கிறிஸ்துவனுடைய விலையேறப்பெற்ற ரத்தத்தினாலே ஒருவன் தன் பாவத்திலிருந்து கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தப்படுத்தப்படாத வரையிலும் கிறிஸ்துவனுடைய மகிமையில அவனுக்கு எந்த விதமான பங்கும் இல்லை என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? அதைத்தான் இங்க சொல்றார். ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய விலையேறப்பெற்ற ரத்தத்தினால ஒரு மனுஷன் தன் பாவத்திலிருந்து கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தப்படுத்தப்படாத வரையிலும் கிறிஸ்துவனுடைய மகிமையில அவனுக்கு எந்தவித பங்கும் இல்லைன்னு சொல்லிப்பாங்க. அதனாலதான் பேதுருகிட்ட சொல்றாரு, இந்த கால கழுவுகிறதான அந்த சாதாரண செயலின் மூலமாக, ஒரு எளிய செயலின் மூலமாக இந்த காரியத்தை சொல்றார் இல்லைங்களா? ஒரு மேலான காரியத்தை அங்க அவர் பேசுறார். மறுபிறப்பின் கழுவுதலை குறித்தும் தன்னுடைய விலையேறப்பெற்ற ரத்தத்தினால் சுத்திகரிக்கப்படுவதை குறித்தும் ஆண்டவர் பேசுகிறார். நல்லா தெரிஞ்சுக்கணும், கிருஷ்ணனுடைய விலையேறப்பெற்ற ரத்தம் ஒரு மனுஷனுடைய பாவத்திலிருந்து அவனை கழுவுல,
அவனை சுத்திகரிக்கல, பரிசுத்தப்படுத்தலை அப்படின்னு சொன்னா அவன் மகிமையில இருக்க மாட்டான். கிறிஸ்துவனுடைய மகிமையில அவனுக்கு எந்தவித பங்கும் இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கணும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. பாருங்க, வேதம் சொல்லுகிறது. யோவான் எழுதின 1 யோவான் 1 அதிகாரம் 7 பாரு. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறதா. அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறதா. அவருடைய இரத்தம் தான் அவருடைய பாவங்கள் எல்லாவற்றையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லி பார்க்கணும். நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றார். இன்னொரு வசனம் பார்க்க முடியும். 1 பேதுருல பாருங்க, 1 அதிகாரம் 18-19 வசனம் பாருங்க. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடக்கையினின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகி கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே என்று சொல்லி சொல்றார். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று சொல்றாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனை கழுவாவிட்டால் அந்த மனிதனுக்கு கிறிஸ்துவிடத்துல எந்த பங்கும் இல்லை என்று சொல்லி பார்க்க. அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் உன்னை கழுவல அப்படின்னு சொன்னா என்னிடத்துல உனக்கு பங்கு இல்லை அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு மேலான சத்தியத்தை அங்க சொல்றாரு. அதுக்கு பேதுரு என்ன பதில் சொல்றாரு? 9ஆம் வசனம் பாரு. அதற்கு சீமோன் பேதுரு, ஆண்டவரே, என் கால்களை மாத்திரம் அல்ல, என் கைகளையும் என் தலையும் கூட கழுவ வேண்டும் என்றார் சொல்லி பார்க்க. இப்ப பேதுரு என்ன சொல்றாருன்னா, பேதுருடைய நிலை இப்ப எப்படி இருக்குன்னா, தன்னுடைய பாவங்களை அவர் உணர்ந்தவராய் என்ன செய்யறாரு அப்படின்னா, கிறிஸ்து மேல தான் வச்சிருந்த அந்த நம்பிக்கையை இழந்துருவோமோ அப்படிங்கிற பயத்துல, ஆண்டவரே என் கால் மட்டும் இல்ல, என் கை தலை கூட எல்லாத்தையும் கழுவிருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்றாரு. இல்லைங்களா? அவர் பாவத்துல நடந்தது மட்டுமல்ல, பாவத்தை தன் கைகளினால் செய்ததையும் தன் சிந்தையில செய்கிறதையும் உணர்ந்தவராய் அவர் சொல்றாரு. இல்லைங்களா? என் முழுவதும் கழுவிரு. அவர் மேலோட்டமா அறியாமையினால பேசுறாரு. இல்லைங்களா? அவருடைய அறியாமை தெரியுது. கைகள் கால் மட்டும் இல்ல, கை தலை எல்லாம் கழுவிருன்ட்டு அறியாமையில என்ன பேசுகிறோம் என்பது அவருக்கு தெரியல. பேசுறார், கழுவிருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி. 10ஆம் வசனத்துல அதுக்கு ஆண்டவர் பதில் சொல்றாரு பாருங்க. இயேசு அவனை நோக்கி, முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதா இருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாய் இருக்கிறான், நீங்களும் சுத்தமாய் இருக்கிறீர்கள், ஆகிலும் எல்லாரும் அல்ல என்றார் என்று சொல்லி பார்க்க. இயேசு அதுக்கு பதில் சொல்றார். அவர் அறியாமையில பேசுறார். வேத வசனத்தை புரியாம சில நேரம் மக்கள் அறியாமையில பேசுறத பார்க்க முடியும். அதனாலதான் ஆண்டவர் என்ன சொல்றார், வேதம் என்ன சொல்றதுல கவனமா இருக்கும். இல்லைங்களா? பேதுரு இங்க ஒரு அறியாமல பேசுறாரு. ஆண்டவர் கால் கழுவிட்டு இருக்கிறார், காலை கழுவி விடுறாரு. பேதுரு சொன்ன உடனே, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்துல உனக்கு பங்கு இல்லைன்னு சொன்னோடனே ஆண்டவர் மேல வச்சிருக்கிற அந்த நம்பிக்கையை தான் இழந்துருவோம்னு சொல்லி இந்த பாவத்தை உணர்ந்தவராக, என் கால் மட்டும் இல்லை, என் கையை தலையெல்லாம் கழுவி ஆண்டவர் அப்படின்னு சொல்றாரு. அந்த செயல் என்ன? அது என்ன மாதிரியான செயல்? ஒரு அறியாமையின் செயல். இல்லைங்களா? ஆண்டவர் அதுக்கு பதில் சொல்றாரு, முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதா இருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமா இருக்கிறான் என்று சொல்லி சொல்றார். முழுகினவன் அப்படின்னு சொல்றது என்ன? முழுகினவன் அப்படின்னா தேவ ஆவியினாலே மறுபுறப்படைந்து கிறிஸ்துவை விசுவாசிக்கும்படி அழைக்கப்பட்டு தேவ ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவன், அதாவது மீட்கப்பட்டவன் என்று சொல்லி அர்த்தம். ரட்சிக்கப்பட்ட மனிதன். இல்லைங்களா?
முழுவினவன் மறுபடியும் கழுவ வேண்டியதில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். முழுகினவன் அப்படின்றது அது என்ன? குளித்தவன். முழுசா குளிச்சவங்க மறுபடியும் அப்படி முழுக வேண்டியதில்லைன்றதான் காட்டுறதுக்கு அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. முழுகினவன் அப்படின்னா தேவ ஆவியினாலே மறுபுறப்படைந்து கிறிஸ்துவை விசுவாசிக்கும்படி அவன் அழைக்கப்பட்டு தேவ ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவன், அவன் தான் முழுகினவன். அவன் மறுபடியும் கழுவப்பட வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பதில் சொல்றார் இல்லைங்களா? ஏன் அப்படின்னா கிறிஸ்து தன்னுடைய ஒரே பலியினால தெரிந்து கொள்ளப்பட்ட அனைவரையும் அவர் கழுவி பரிசுத்தப்படுத்தி பூர்ணமாக்கினார் என்று சொல்லி பார்க்க இல்லைங்களா? ஒரே பலியினால அவர் அதை செய்திருக்கிறார். முழுவதுமாக அவர்களை மீட்டு இருக்கிறார். அந்த மீட்புங்கிறது கொஞ்சமான மீட்பு அல்ல. ரட்சிப்பு இழப்பு போதனையாளர்கள் செய்கிற மாதிரி ஆண்டவருடைய சிலுவை மரணத்தை வைத்து விட்டு அவர் எல்லாருக்காகவும் மரித்திருக்கிறார் என்பதும் அப்படி சொல்றாங்க இல்லைங்களா? உலகத்தில் இருக்கிற எல்லாருக்காகவும் அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி இப்ப ஆண்டவர் அதெல்லாம் செய்துட்டாரு. வேணுங்கிறவர்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம், வேண்டாதவர்கள் விட்டு விடலாம் என்கிற விதமாக அதை சொல்லி இந்த ரட்சிப்பை பெறுவதற்கு மனிதனுடைய பங்கும் இருக்கிறது என்பது போல காட்டி அப்படி சொல்லுகிற பொழுது அந்த மனிதன் ரட்சிக்கப்படுகிறான், அதுக்கப்புறம் ரட்சிப்பை இழந்து போய் விடுகிறான், அந்த ரட்சிப்பை உதறி தள்ளி விடுகிறான் என்கிற போதனையெல்லாம் கொடுக்கறத பார்க்க முடியும். ஆனா வேதம் அப்படி சொல்லலை. வேதம் என்ன சொல்லுகிறது? கிறிஸ்து தன்னுடைய ஒரே பலியினாலே தெரிந்து கொள்ளப்பட்ட அனைவரையும் கழுவி பரிசுத்தப்படுத்தி பூர்ணராக்கி இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கணும். அவர்கள் உள்ளும் புறம்பும் எங்கும் முழுவதும் சுத்தமா இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? அவங்க சுத்தமா இருக்கிறாங்க, பரிசுத்தப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. ஏன்னு சொல்லுது பாருங்க, கொலோசையர் 1 அதிகாரம் 21 முன்னே அந்நியராயும் துர்க்கிரியினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராயும் குற்றமற்றவர்களாயும் கண்டிக்கப்படாதவர்களாயும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாமிச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார் என்று சொல்லி சொல்றத பார்க்க. பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் கடவுள் நம்மை முழுவதுமாக ஆண்டவர் கழுவி பரிசுத்தப்படுத்தி பூர்ணமாக்கி இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ரட்சிப்பின் நிச்சயம் இல்லைங்களா? ஆண்டவர் யாருக்காக மரித்தாரோ அவர்களை மீட்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் ரட்சிக்கப்பட்ட உடனேயே நாம் இந்த ரட்சிப்பை இழக்க முடியாது என்று சொல்லி பார்க்கிறோம். தொடர்ந்து கடவுளால நடத்தப்படுகிறோமே, நாம் முழுவதும் சுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம். அந்த மீட்பு பூரணமானது என்று சொல்லி பார்க்கிறோம். அது அரைகுறையான மீட்பு அல்ல இல்லைங்களா? ஆண்டவர் நம்மளை அழைத்து நாம் ரட்சிக்கப்பட்டு பாதியில ஆண்டவர் கையை விட்டு விடுகிறது இல்லை இல்லைங்களா? அப்போ நாம் பரிசுத்தப்படுத்தப்பட்டு பூர்ணமாக்கப்பட்டு கழுவி ஆண்டவர் கழுவி இருக்கிறார், பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார், பூர்ணராக்கி இருக்கிறார்ன்னு சொல்லி பார்க்கிறோம். அதுதான் இங்க சொல்லுது, பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்கள் இல்லைங்களா? குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன்பாக நிறுத்தும்படியாக அப்படின்னு சொல்றது இல்லைங்களா? அவருடைய மாமிச சரீரத்துல அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். அதனாலதான் நம்ம கிறிஸ்துவின் மூலமாக தேவனிடத்துல நெருங்குகிறோம். கிறிஸ்துவனுடைய பலி, கிறிஸ்துவனுடைய நீதி முழுமையானது என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் நம்முடைய நீதியின் அடிப்படையில கடவுளிடத்துல நெருங்கல, கடவுளுடைய நீதியின் அடிப்படையில நம்ம கடவுளிடத்துல நெருங்குகிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னொரு வசனம் கூட பார்க்க முடியும். எபிரேயர் 10 அதிகாரம் 10-14 முடிப்பார். இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம் ஒரு தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அன்றியும் எந்த ஆசாரியனும் நாள்தோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலும் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரேவித பலிகளை அநேகம் தரம் செலுத்தி வருகிறவனாயும் இருப்பான். இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்து இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதப்படி ஆக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினால் இவர் என்றென்றைக்கும் பூர்ணப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி பார்க்க. பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி பார்க்க. நம்முடைய ரட்சிப்பு அது
முழுமையானது, அது அரைகுறையானது அல்ல என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா. இப்ப முழுகினவன், ஆண்டவர் சொல்றாரு பாருங்க 10ஆம் வசனத்துல, முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதா இருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமா இருக்கிறான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். அங்கே ஒரு அருமையான சத்தியத்தை சொல்றார். இப்ப முழுகினவன் மறுபடியும் முழுக தேவையில்லைன்னு சொல்றார். அப்ப பேதுருனுடைய கால்கள் மட்டுமே அங்க கழுவப்பட வேண்டும் என்று சொல்லி சொல்றார் இல்லைங்களா. குளிச்சவங்களுடைய உடம்பு முழுவதும் சுத்தமா இருக்கும் இல்லைங்களா. அதே நேரத்துல அவர்கள் நடந்து வெளியே போயிட்டு வர்றதுக்குள்ள காலில் தூசி படிச்சு இல்லைங்களா. அந்த விதமாக இந்த உலகத்துல ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் தொடர்ந்து வாழ்கிறபடினால, அவர்கள தொடர்ந்து உள்ளிருக்கிற பாவம் இருப்பதினால் இல்லைங்களா, அவர்கள் ரட்சிக்கப்பட்டிருந்த பொழுதும் அவருடைய பாவம் இந்த உலகத்தில் இருக்க வரைக்கும் தொடர்ந்து அவர்கள் உள்ள இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசுனுடைய வருகையின் போதுதான் முழுவதும் பாவம் இல்லாதவர்களாக பூர்ணமாக்கப்பட்டு எடுக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அது வரையிலும் அவர்கள் இந்த பாவம் நிறைந்த உலகத்துல அவர்கள் ஜீவிக்க வேண்டியது இருக்கிறது. தங்களுக்குள்ளேயும் அந்த பாவம் தொடர்ந்து இருக்கிறபடினால அநேக இன்னல்களையும் உபத்திரவங்களையும் அவர்கள் அடைய வேண்டியதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கணும். அப்படி அவர்கள் பாவத்தோடு போராடுகிறார்கள், அநேக நேரம் தோல்வி உறுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். பாவத்தினால போராடுகிறார்கள், அதுல சில நேரம் தோத்து போகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதுபோல ஒரு மனிதன் முழுவதும் குளித்த மனிதன் வெளியே போகிற பொழுது காலில் அழுக்குப்படும். அப்ப வீட்டுக்கு வந்த உடனே காலை சுத்தமாக கழுவாங்க இல்லைங்களா. நம்ம நாட்டுல அந்த பழக்கம் இருக்குது இல்லையா. வீட்டுக்கு போயிட்டு வந்தோடனே கால் கழுவுற பழக்கம் உங்களுக்கு எல்லாம் இருக்குதா? கேட்டுக்கணும் இல்லையா. வீட்டுக்கு போயிட்டு வந்தா கால் கழுவுறப்ப அதே தெரியல எனக்கு. ஊர்ல எல்லாம் அப்படிலாம் தான் இருப்பாங்க. வீட்டுக்கு போயிட்டு வந்தாலே கழுவுவாங்க, சுத்தமா கழுவுவாங்க. வெளியே போயிட்டு வந்தாலே கால் கழுவுற பழக்கம். பாருங்க, கால்கள் தூசி படிந்திருக்கும், கால் கழுவப்பட வேண்டும் என்று சொல்லி பார்க்க. அது மாதிரி விசுவாசியும் கிறிஸ்துவுக்குள் கழுவப்பட்டிருக்கிறபடினால அவன் மீண்டும் நீதிமானாக்கப்பட வேண்டியதில்லை இல்லைங்களா. அவன் ஒவ்வொரு நாளும் நீதிமானாக்கப்படணும், ரட்சிப்பை இழக்கலாம், அதெல்லாம் இல்லை. அவன் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறான், கிறிஸ்துவின் நீதியின் மூலமாக நீதிமானாக்கப்பட்டிருக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனா அந்த மனுஷன் இந்த உலகத்துல நடக்கிறபடினால அனுதினமும் பாவ மன்னிப்பும் பரிசுத்தமாகுதலும் அவனுக்கு அவசியமாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்க. உலகத்துல அவன் கரைபிடுகிறான், சில அவன் மேல் சில தூசுகள், கால்கள்ல தூசு வட்டுற மாதிரி அப்படி ஆகுது இல்லைங்களா. அவன் ஒவ்வொரு நாளும் பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாகுதலையும் அடைய வேண்டும் இல்லைங்களா. அது அவசியமா இருக்கிறது என்று சொல்லி பார்க்கணும். அவன் தொடர்ந்து மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று கிறிஸ்துவிடத்துல வர வேண்டும் என்று சொல்லி பார்க்கணும். ஒரு நாளும் நாம் ஆண்டவரிடத்துல வர வேண்டும். நான் பாவமே செய்யல, இன்னைக்கு எதுவுமே செய்யல அப்படின்னு நினைச்சிருக்கூடாது. அப்படின்னு வேத அறிவு இல்லை, வேதத்தின் அடிப்படையில சிந்திக்கல இல்ல, அதெல்லாம் பார்க்கணும். நம்முடைய ஜெபங்களே கரைபடிஞ்சிருக்கும், கரைபடிஞ்சிருக்கும். சரியான சிந்தை இல்லாம நம்ம செய்யற ஜெபம், வேத வாசிக்க சில நேரங்கள்ல அஜாக்கிரதை, சால்ட்னஸ் எல்லாமே பாவமா இருக்கும் தேவனுடைய பார்வையில். இப்போ தொடர்ந்து மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று கிறிஸ்துவத்துல வர வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுது பாரு. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி சொல்றத பாருங்க. 10ஆம் வசனத்தையும் வாசிக்கிறோம் பாருங்க. அதுல நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களா இருப்போம், அவருடைய வார்த்தை நமக்குள் இராது என்று சொல்லிப்பாங்க. பாவமே செய்யல அப்படின்னு சொன்னா நாம் அவரை பொய்யராக்குகிறோம் என்று சொல்லி சொல்றோம். தொடர்ந்து 2ஆம் அதிகாரத்திலேயே தொடர்ந்து 2 வசனங்கள்ல நம்ம பார்த்தா, என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபதியாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரை
நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியா இருக்கிறார் என்று சொல்லி சொல்றத பார்க்கணும். பாவம் செய்யாதபடிக்கு இதை எழுதுறேன். ஒருவன் பாவம் செய்வான்னு சொன்னா நீதிபதியாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவரா இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கணும். ஆண்டவருடைய சமூகத்துல நாம் தொடர்ந்து மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று வர வேண்டும் என்று சொல்லி பார்க்கணும். கிறிஸ்துவின் மூலமாக வர வேண்டியது அவசியம். கிறிஸ்துவிடத்துல நாம் ஒவ்வொரு நாளும் வர வேண்டியது அவசியம் என்று சொல்லி பார்க்கணும். ஆண்டவர் சொல்றாரு அதுல 10ஆம் வசனத்துல பாருங்க, மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமா இருக்கிறான், நீங்களும் சுத்தமா இருக்கிறீர்கள் என்று சொல்லி சொல்றான். என்னுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்ட நீங்கள் சுத்தமா இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றாரு. நீங்க சுத்தமா இருக்கிறீங்க. கழுவினவன் கால்களை மாத்திரம் கழுவினா போதும், முழுகினவன் கால்களை மாத்திரம் கழுவினா போதுன்னு சொல்றாரு. அது சொல்லிட்டு இந்த 10ஆம் வசனத்திலேயே கடைசியில சொல்றாரு, ஆகிலும் எல்லாரும் அல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எல்லாரும் அல்ல அப்படின்னு சொல்றாரு. ஏன்னு சொன்னா மாய்மாலக்காரன் ஆகிய யூதாசும் அவர்களோடு இருந்தான் என்று சொல்லிப்பாங்க. எல்லாரும் அல்ல அப்படின்னு சொல்றாரு. 11ஆம் வசனம் சொல்லுகிறது, கடைசி வசனத்தை பார்க்கலாம். தம்மை காட்டி கொடுக்கிறவனை அவர் அறிந்திருந்தபடியினால் நீங்கள் எல்லாரும் சுத்தமுள்ளவர்கள் அல்ல என்றார் என்று சொல்லி பார்க்க. யூதாஸ் தன்னை விசுவாசிக்கவில்லை என்று சொல்லியும் அவரை காட்டி கொடுப்பான் என்றும் இயேசு கிறிஸ்து அறிந்திருந்தபடியினால அப்படி சொல்றார். ஒரு ஆண்டவருக்கு தெரியும். அதனால யூதாஸ் கிறிஸ்துவின் ரத்தத்தினால மீட்கப்படவும் கழுவப்படவும் இல்லை அப்படிங்கிறத நம்ம அறிஞ்சுக்கிறோம். அதனாலதான் சொல்றார், எல்லாரும் அல்ல அப்படின்றார். எல்லாம் சுத்தமா இருக்கிறீங்க, ஆனா எல்லாரும் அல்ல அப்படின்னா ஒருத்தர் இருக்கிறான் மாய்மாலக்காரன், அவன் என்ன ரட்சிக்கப்படலை, அவன் ரட்சிக்கப்படவில்லைங்கிறத சொல்றார். அவன் கழுவப்படவில்லை அப்படின்றார். அவர் யாருக்காக மரிச்சாரோ அவர்கள் அனைவருடைய முழுமையான ரட்சிப்புக்காகவே அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது என்று சொல்லி பார்க்கணும். இயேசு கிறிஸ்து யாருக்காகலாம் மரிச்சாரோ அவர்களுக்காக அவருடைய ரத்தம் முழுமையாக சிந்தப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அவங்களுடைய முழுமையான ரட்சிப்புக்காகவே அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அழிந்து போகிறவர்களுக்காக அது வீணாய் சிந்தப்படவில்லை அப்படிங்கிறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இயேசு கிறிஸ்து எல்லாருக்காக மரித்தார் அப்படின்றது எந்த அளவுக்கு தவறான போதனை அப்படின்பா. இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் வீணாக சிந்தப்படவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அழிந்து போகிறவர்களுக்காக வீணாய் அது சிந்தப்படவில்லை என்பதைத்தான் நம்ம பார்க்கணும். அவர் யாருக்காக மரித்தாரோ அவர்கள் எல்லாருடைய முழுமையான ரட்சிப்புக்காகவே அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அழிந்து போவதற்காக அது வீணாக சிந்தப்படவில்லை என்று சொல்லி பார்க்கணும். அப்ப அந்த 12 பேர்ல யூதாசுக்காக அவருடைய ரத்தம் சிந்தப்படவில்லை என்று சொல்லி பார்க்கணும். ரட்சிக்கப்படாதவன் என்று சொல்லி நம்ம அறிஞ்சுக்கிறோம். வேதம் நமக்கு சொல்லுது, ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்துல நம்ம பார்த்தோம்னா பாருங்க, ஏசாயா 53ஆம் அதிகாரம் வசனம் 11, 12 பாருங்க. அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். என் தாசனாகிய நீதிவாரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டதின் நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டு கொள்ளுவார் என்று சொல்லி சொல்றத பார்க்கணும். என்ன காட்டுது அப்படின்னா, அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார் என்று சொல்லி சொல்றத பார்க்கணும். இந்த பலன் யாருக்காக மரித்தாரோ அதை பார்த்து அவங்களுக்காக மரிக்கிறார் இல்லைங்களா? இலக்கு இல்லாமல் அவர் மரிக்கவில்லை இல்லைங்களா? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்காகத்தான், நித்தியத்துல திட்டமிடப்பட்டவர்களுக்காகத்தான் அவர் மரித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கணும். அநேகர் அப்படின்னு சொல்லணுன்னே அநேகர்ன்ற வார்த்தை எல்லாருன்னு நினைச்சுக்கிறாங்க. இல்லை, அநேகர்னா தெரிந்து கொள்ளப்பட்ட அனைவரையும் குறிக்க பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை. அதே மாதிரி மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல நம்ம பார்த்தா 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிற பொழுது
அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான் சொல்லிப்பார். தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி, தாம் யாரை தெரிந்து கொண்டிருக்கிறாரோ நித்தியத்துல அவர்கள் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று சொல்லுகிற வார்த்தை பார்க்கிறோம். இன்னும் யோவான் புத்தகத்திலேயே அநேக வசனங்களை நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா? பிதா எனக்கு கொடுத்த ஒன்றை நான் இழந்து போகாமல் கடைசி நாட்கள்ல நான் அதை எழுப்புவேன் என்று சொல்லி, அவர்களை எழுப்புவேன் என்று சொல்லி சொல்றத பார்க்க. இப்போ இந்த ஒரு அருமையான காரியங்கள் விவரிக்கப்படுகிறத பார்க்குறோம். அந்த கால் கழுவப்பட்டு கொண்டு இருக்கிற அந்த சம்பவத்தின் போது நடக்கிறத நம்ம பார்க்கணும். சரி, இதுல இருந்து சில பயன்பாடுகளை நம்ம இன்னைக்கு எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இந்த பகுதியை, இந்த வேத பகுதியை நம்ம பார்த்தோம்னா மேல ஒரு சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து தன் வஸ்திரங்களை கழட்டி வைத்து விட்டு ஒரு பாத்திரத்துல தண்ணீர் வார்த்து ஒரு துண்டை தன்னுடைய இடுப்புல கட்டி கொண்டு இந்த பாத்திரத்தை எடுத்து கொண்டு போய் அந்த தண்ணீர் உள்ள பாத்திரத்தை எடுத்து கொண்டு போய் தன்னுடைய சீடர்களுடைய பாதத்தை கழுவுவதும் அந்த துண்டினாலே அவர்களுடைய பாதத்தை துடைப்பதும் நடந்து கொண்டு இருக்கிறது. அங்க பேதுருவிடத்துல இயேசு கிறிஸ்து வருகிற பொழுது, நீர் என் காலை கழுவக்கூடாது, அதாவது கழுவலாமான்னு தாழ்மையோடு கேட்கறதையும், ஆண்டவர் நான் இப்ப என்ன செய்யறேன்றது உனக்கு புரியாது, இனிமேல் புரிந்து கொள்வாயின்னு சொல்றது. முதல்ல ஆரம்பத்துல தாழ்மையோடும் கண்ணியத்தோடும் பேசின அந்த பேதுரு இப்ப மடத்தனமாக துணிச்சலோடு நீர் கழுவக்கூடாதுன்னு நிக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் நான் உன் காலை கழுவலைன்னா என்னிடத்துல உனக்கு பங்கு இல்லைன்னு சொல்றது. ஆண்டவரே நீர் என் காலை மட்டும் இல்லை, என் கையை தலையெல்லாம் கழுவுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்றதும், முழுகினவன் கால்களை மாத்திரம் கழுவினா போதும், மற்றபடிக்கு அவன் சுத்தமா இருக்கிறான், நீங்களும் சுத்தமா இருக்கீங்க, ஆனா எல்லாரும் அல்ல அப்படின்னு சொல்றதும், இப்படி மேல ஒரு சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு இல்லைங்களா? அதுக்கு அடியில இருக்கிறதான ஆழமான சத்தியங்களை நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? மேலோட்டமா அதை பார்க்கிற பொழுது ஒரு சம்பவம் நடக்குது, அதுக்கு அடியில ஒரு ஆழமான சத்தியங்கள் இல்லைங்களா, ஆத்மீக பாடங்கள் நமக்கு இருக்கிறத பார்க்கறோம். அது ஒரு 3 முக்கிய பாடங்களை நமக்கு முன்னாடி வைக்குது இல்லைங்களா? நம்ம அடிக்கடி கேட்கிற சத்தியமாக அது இருந்த போதிலும் அது எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படிங்கிறத நாம் உணர வேண்டியது அவசியம். இந்த இடத்துல 3 முக்கியமான பாடங்கள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த 3 முக்கியமான பாடங்கள்ல நம்ம பார்த்தா 3 தரப்பு மக்களை நம்ம அதுல பார்க்க முடியும். 3 தரப்புல இருக்கிற மக்கள்களை அதுல நம்ம பார்க்க முடியும். அப்ப அந்த 3 பாடங்கள் என்ன, அதைத்தான் நம்ம ஒன்றொன்றா இன்றைக்கு நம்ம எடுத்து போறோம். முதலாவது நம்ம பார்க்கிற பயன்பாடு என்னன்னா, கிறிஸ்துவால் நாம் கழுவப்பட வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவால நாம் கழுவப்பட வேண்டும். எல்லாரும் கிறிஸ்துவால் கழுவப்பட வேண்டும் அப்படிங்கிறத நம்ம இந்த பகுதியிலிருந்து கற்றுக்கொள்கிறோம். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை என்று சொல்லி சொல்றார். இப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே ஒருவன் நீக்கப்படவில்லை என்று சொன்னால் அவன் ஒருபோதும் பரலோகத்திற்கு போக முடியாது என்று சொல்லி பார்க்க, அவரிடத்துல பங்கு இல்லை என்று சொல்லி பார்க்க, பங்கு இல்லை. வேற எதுவுமே கடவுளுக்கு முன்பதாக நம்மை சுத்தமாக்கவோ அல்லது ஏற்றுக்கொள்றதுக்கோ அது செய்யாது என்று சொல்லி பார்க்கணும். இந்த எந்த செயல்களும், உலகத்துல நாம் செய்கிற எந்த செயல்களும் நம்மை கடவுளிடத்துல கொண்டு போய் சேர்க்காது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். எந்த நன்மையான காரியங்களோ எந்த செயல்களோ நம்மை கடவுளிடத்துல கொண்டு போகாத, அவருக்கு முன்னாடி நம்மளை பரிசுத்தமாக்காது என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. ஏன்னா நாம் செய்கிற எல்லா செயல்களுமே கரைவடிந்து காணப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிற தேவனுக்கு முன்பதா. ஆகவே ஏதாயிலும் செயலை செய்து நாம் கடவுளத்துல போயிடலாம் அப்படின்னு நினைக்க கூடாது இல்லைங்களா? ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை கழுவுல அப்படின்னு சொன்னா என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை என்று சொல்லி சொல்றாரு. இப்ப கிறிஸ்துவால் நாம் கழுவப்பட வேண்டும் என்பதை மறக்க கூடாது இல்லைங்களா? பாருங்க, ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம்.
உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகி இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள் என்று சொல்லி சொல்றதை பார்க்க. இப்ப நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் நம்முடைய தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு நீதிமானாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது இல்லைங்களா? அதான் சொல்லுது, நான் உன்னை கழுவாவிட்டால் என்று சொல்லி சொல்லு. முதல் தரப்பினர் யாரு? ரட்சிக்கப்படாத மக்கள் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்துவை இன்னும் விசுவாசித்து ரட்சிப்பை அடையாதவர்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக வந்து தன் பாவத்தை உணர்ந்து, அந்த பாவத்தினுடைய கோரத்தை உணர்ந்து, இது தொடர்ந்தால் ஒரு நாள் நான் நித்திய நரகத்தை போய் சேர வேண்டி இருக்கும் என்பதை உணர்ந்து, வேறு எந்த வழியிலேயும் எனக்கு ரட்சிப்பு வராது, கடவுளுக்கு முன்பாக என்னை தகுதியுள்ளவன் ஆக்காது என்பதை உணர்ந்து, ஆண்டவர் கழுவினா மட்டும்தான் எனக்கு பங்கு உண்டு என்பதை உணர்ந்து ஆண்டவரிடத்துல வருகிறதான ஒரு காரியம். கிறிஸ்துவால் நாம் கழுவப்பட வேண்டும் என்று சொல்லி பார்க்கணும். யார் ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறானோ அந்த மனிதன் ரட்சிப்புக்காக வேற எதிலையும் தங்கி இருக்கக்கூடாது. எதிராகி இயேசு கிறிஸ்துவனுடைய விலையேற பெற்ற ரத்தத்தில் தான் தங்கி இருக்கணும். அதுதான் ஒரு மனிதனை கழுவுகிறது, அவனை பாவத்திலிருந்து விடுதலை செய்கிறது என்று சொல்லி பார்க்கணும். அப்ப பரிசுத்தவான்களோடு ஒரு நாள் நாம் மகிமையில அமரணும் அப்படின்னு சொன்னா கிறிஸ்துவால் நாம் கழுவப்பட வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? இல்லை அப்படின்னா நாம் பரலோகத்தை குறித்து காண்கிற கனவெல்லாம் வெறும் பகல் கனவா மாறி இல்லைங்களா? அங்க போக முடியாது. இயேசுவினால் கழுவப்பட்டு இருக்க வேண்டும், அவருடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினால் கழுவப்பட்டு இருக்க வேண்டும், நீக்கப்பட்டு இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். இதுல இருந்து என்ன முதல்ல எடுத்துக்கிறோம்னா, ரட்சிக்கப்படாதவர்கள் விசுவாசத்தின் மூலமாக நீங்க அவரிடத்துல வந்து கழுவப்படுறதுக்கும் பரிசுத்தம் அடையிறதுக்கும் கவனமா இருங்கள் அப்படிங்கிறதுதான் நான் உங்களுக்கு சொல்றேன் இல்லைங்களா? இதுதான் அதற்கான நேரம். கடவுள் ஒவ்வொரு முறையும் வார்த்தை பேசுகிற பொழுது அதை அல்லல் தட்டாம அதை விசுவாசித்து ஆண்டவரிடத்துல வாங்க, ஆண்டவர் உங்களை பரிசுத்தப்படுத்துவார், நீதிமானாக்குவார் என்று சொல்லி பார்க்கணும். விசுவாசிக்கிறவர்கள் மட்டுமே கழுவப்படுகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. நம்ம பாட்டுக்கு இருந்துட்டே இருக்கிறது இல்லை. நாம் ஆண்டவர் மேல் ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறது இல்லைங்களா? அப்படி விசுவாசிக்கிறவர்கள் மட்டும்தான் கழுவப்படுகிறார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே கிறிஸ்துவால் நாம் கழுவப்பட வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறேன். யாரா இருந்தாலும் கழுவப்படும். நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்துல உனக்கு பங்கு இல்லைன்னு இயேசு சொல்றார் இல்லைங்களா? அப்ப நாம் அவருடைய பங்கு, நாம் அவரோடு பங்குடையவர்களாக மாற வேண்டும் என்று சொன்னால் நாம் கழுவப்பட்டிருக்க வேண்டும். எனவே முதல் தரப்பினரை நம்ம பார்க்கிறோம். இன்னும் ரட்சிக்கப்படாத மக்களுக்கு அதுல வார்த்தை சொல்லப்படுறத பார்க்கணும். ரெண்டாவது பயன்பாடா நம்ம பார்க்கறது என்னன்னா, கிறிஸ்துவால் நாம் தொடர்ந்து கழுவப்பட வேண்டும். இது ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளை குறித்து சொல்லப்படுகிறது இல்லைங்களா? சுத்திகரிக்கப்பட்டு மன்னிக்கப்பட்டவர்கள் கூட ஒவ்வொரு நாளும் மன்னிப்புக்காக கிறிஸ்துவின் ரத்தத்தின் இடத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்க. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளும் இந்த உலகத்துல தொடர்ந்து தீமை இருக்கிறபடினாலும், தங்கள்ல தொடர்ந்து பாவம் இருக்கிறபடினாலும் அந்த பாவத்தினால் கரைபடிந்து போகிறார்கள் என்று சொல்லி பார்க்க இல்லைங்களா? ஒரு பாவம் செய்யாத நீதிமான் இல்லை என்று சொல்லி பிரசங்கி 7:20 நமக்கு சொல்லுகிறது. பாவமே செய்யாத நீதிமான் இல்லை என்று சொல்லி சொல்லுகிறது. பாருங்க, அதை வாசிக்கலாம். பிரசங்கி 7:20 பாரு. ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையே செய்யத்தக்க நீதிமான் பூமியில் இல்லை என்று சொல்லி சொல்லுகிறத பார்க்க. இப்ப இந்த பாவம் நிறைந்த உலகத்தை நாம் ஒரு பாவம் இல்லாமல் கடந்து செல்ல முடியாது அப்படிங்கிறத நாம் நினைவில் கொள்ள வேண்டியது அவசியம். அப்படி ஒரு நாள் கூட கடந்து சென்ற முடியாது. நம்ம பல விஷயங்கள்ல தோல்வி அடைகிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவருடைய இரக்கத்தை நோக்கி இருக்க வேண்டியது அவசியம். ஆண்டவரே என்ன கழுவும், தொடர்ந்து கழுவும் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்துல இருக்க வேண்டியது அவசியம்.
கழுவப்பட்டவர்கள் கூட தொடர்ந்து தங்களுடைய கால்களை கழுவ வேண்டும் என்று சொல்லி பார்க்க. முழுகினவன் சுத்தமா இருக்கிறான் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். முழுகினவன் கால்களை மட்டும் கழுவ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். சரிங்களா? இப்ப நம்ம ஆரம்பத்துல விசுவாசித்த போது நம்முடைய மனசாட்சியில சமாதானத்தை கண்ட அதே நீரூற்றுல நாம் ஒவ்வொரு நாளும் கழுவ வேண்டும் என்று சொல்லி பார்க்கணும். நாம் எங்கு சமாதானத்தை கண்டோம், எதை விசுவாசிக்கிற பொழுது நாம் சமாதானத்தை கண்டோம், இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட பொழுது நமக்குள்ள ஒரு சந்தோஷம் சமாதானம் வந்ததே, அந்த நீரூற்றுல நாம் ஒவ்வொரு நாளும் கழுவப்பட வேண்டிய இயேசுவையே இறுக பிடித்து கொள்ள வேண்டியது அவசியம் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த நீரூற்று அண்டைக்கு நம்ம பயமில்லாமல் ஒவ்வொரு நாள் வரணும். ஐயோ இது நடந்துருச்சே அப்படின்னு ஒற்றக்கூடாது. ஆண்டவரிடத்துல தன்னுடைய நிலையை காட்டி தாழ்மையோடு ஆண்டவரை நீ மன்னியோன்னு சொல்லி இருதயம் உடைக்கப்பட்டவர்களாய் ஆண்டவரிடத்துல வர வேண்டியது அவசியம். ஆகவே கிறிஸ்துவின் இரத்தத்துடன் நாம் தொடங்க வேண்டும், கிறிஸ்துவின் இரத்தத்துடன் நாம் தொடர வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். சரிங்களா? நாம கிறிஸ்துவனுடைய இரத்தத்தோடு தொடங்குகிறோம், அந்த கிறிஸ்துவின் இரத்தத்தோடு நாம் தொடர வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். அதை மறந்துடக்கூடாது. அப்ப கிறிஸ்துவால் நாம் தொடர்ந்து கழுவப்பட வேண்டும் அப்படிங்கிறத மறந்துடாதே. ஏனோ தானோ என்று வாழ்கிற வாழ்க்கையை விட்டு பாவத்தை பாவமாக பார்த்து ரொம்ப கவனத்தோடு அதை தேவனுக்கு முன்பதாக கொண்டு வந்து இது பாவம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி இதுல இருந்து என்னை மன்னியும், இதுல இருந்து என்னை கழுவும், இந்த பாவத்தை மன்னியும், இதுல இருந்து என்னை கழுவும் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல ஒரு நாள் நிற்க வேண்டியது அவசியம் என்று சொல்லி பார்க்கறாகவே கிறிஸ்துவின் ரத்தத்தோடு நாம் தொடங்க வேண்டும், கிறிஸ்துவின் ரத்தத்தோடு நாம் தொடர வேண்டும் என்று சொல்லி பார்க்கலாம். சரி, மூணாவது ஒரு பயன்பாடை நம்ம பார்த்து முடிப்போம். யாருக்கு அப்படின்னா, ரட்சிக்கப்பட்டதாக நினைத்து கொண்டு வாழ்கிறவர்கள். முதல்ல பார்த்தோம் ரட்சிக்கப்படாதவர்கள். நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லைன்னு ஆண்டவர் சொல்றாரு. ரெண்டாவது, ரட்சிக்கப்பட்டவர்கள் தொடர்ந்து கழுவப்பட வேண்டியதனுடைய அவசியத்தை சொல்றார். முழுகிடுவன் முழுவதும் சுத்தமா இருக்கிறான், அவன் கால் மட்டுமே கழுவப்பட வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து அவன் இந்த உலகத்துல பரிசுத்தமாக ஜீவிக்க வேண்டும், ஒரு நாள் ஆண்டவரிடத்தில் தன் பாவத்தை அறிக்கையிட்டு வாழ வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம், மன்னிக்கப்பட்டு வாழ வேண்டும் என்று சொல்லி. மூன்றாவது நபர்கள் ரட்சிக்கப்பட்டதாக தங்களை எண்ணிக்கொண்டு இருக்கிறவர்கள். சரிங்களா? அது மூன்றாவது தரப்பினர் என்று சொல்லி பார்க்கணும். மூணாவது பயன்பாடா நம்ம பார்க்கறது, கிறிஸ்துவால் எல்லாரும் கழுவப்படவில்லை என்கிற எச்சரிக்கையை நாம் உணர வேண்டும் என்று சொல்லி பார்க்கணும். கிறிஸ்துவால் எல்லாரும் கழுவப்படவில்லை என்கிற எச்சரிக்கையை நாம் உணர வேண்டும். முதல்ல பார்த்தோம் கிறிஸ்துவால் நாம் கழுவப்பட வேண்டும், இரண்டாவது பார்த்தோம் கிறிஸ்துவால் நாம் தொடர்ந்து கழுவப்பட வேண்டும், மூன்றாவது பார்க்கிறோம் கிறிஸ்துவால் எல்லாரும் கழுவப்படவில்லை என்கிற எச்சரிக்கையை நாம் உணர வேண்டும் என்று சொல்லி. இந்த பகுதியிலிருந்து நம்ம கடைசியா கத்துக்கிற பாடம் என்னன்னு சொன்னா, கிறிஸ்துவோடு இணைந்து இருந்தவர்கள், அதாவது அவருடைய சீடர்களாக தண்ணீரினால் ஞானஸ்தானம் பெற்றவர்கள் இல்லைங்களா, அப்படி இருந்தவர்கள் கூட பாவத்திலிருந்து எல்லாரும் கழுவப்படவில்லை அப்படின்னு சொல்லி பார்க்க அந்த பாடத்தை நம்ம கத்துக்கிறோம். 12 சீடர்கள் இருந்தார்கள், 12 சீசர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் இயேசுவோடு கூட நடந்தார்கள், ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டார்கள். இதெல்லாம் செய்திருந்த போதிலும் அவர்கள எல்லாருமே கழுவப்படவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். எல்லாரும் கழுவப்படலை. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. இயேசு சொல்றாரு, நீங்களும் சுத்தமா இருக்கிறீர்கள் ஆகிலும் எல்லாரும் அல்ல அப்படின்னு சொல்ற வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. அது நம்ம எச்சரிக்கக்கூடிய வார்த்தை என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? ஆகவே நாம் நம்மை கவனித்து பார்த்து சுய பரிசோதனை செய்து கொண்டு பொய்யான வாழ்க்கையை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் இல்லைங்களா? ஒவ்வொரு நாளும் நாம் யார், என்ன செய்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய ரட்சிப்பு எப்படிப்பட்டது, ரட்சிப்பை பற்றி என்னெல்லாம் சொல்லுகிறது வேதம், அப்படி ரட்சிக்கப்பட்டவன் நீதியின் கனியினால் நிரப்பப்பட்டிருப்பானே, என்னில் நீதியின் கனி இருக்கிறதா, இதையெல்லாம் பரிசோதித்து பார்க்க வேண்டியது அவசியம். அப்படி இல்லாமல் நம்ம வாழ்ந்துகிட்டு நாம் சபைக்கு போகிறோமே, இதெல்லாம் ஒரு ஒரு காரியமாக வைத்துக்கொண்டு நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், எதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை அப்படிங்கிற இந்த பொய்யான வாழ்க்கை குறித்து நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம்.
இப்ப கிறிஸ்துவனுடைய சொந்த சீடர்கள் கூட எல்லாரும் பரிசுத்தமாக்கப்படாமலும் நீதிமானாக்கப்படாமலும் இருப்பார்கள் அப்படின்னு சொன்னா நாம எச்சரிக்கையா இருக்கிறதுக்கான எவ்வளவு பெரிய காரணம் அங்க இருக்குதுன்னு பாருங்க. 12 பேர் இருந்தாங்க, 11 பேர் கழுவப்பட்டு இருக்கிறார்கள், நீதிமானாக்கப்பட்டு இருக்கிறார்கள், ஒரு மனிதன் ஆகவில்லை என்று சொல்லி பார்க்கிறார். அது எவ்வளவு நமக்கு பெரிய எச்சரிக்கையும் பாடத்தையும் நமக்கு கொடுக்குதுங்கிறத பாருங்க. நல்லா தெரிஞ்சுக்கணும். ஞானஸ்நானம், சபை அங்கத்துவம், இதெல்லாம் மட்டும் நாம் கடவுளுடைய பார்வையில் சரியானவர்கள் என்பதற்கான ஆதாரம் என்று நாம் நினைக்கூடாது. அதுதான் நமக்கான ஆதாரம் அப்படின்னு நினைச்சிருக்கூடாது. ஞானஸ்தானம் பெற்றுக்கிட்டோம், சபை அங்கத்துவத்துக்குள்ள வந்திருக்கிறோம், அது மட்டும்தான் ஆதாரம் அப்படின்னு நினைக்க கூடாது, இல்லைங்களா? அதெல்லாம் பெற்றிருந்தா கூட ஒரு மனிதன் ரட்சிக்கப்படாமல் இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு யூதாஸ் நமக்கு ஒரு சாட்சியாக இருக்கிறார். இயேசுவோடு நடந்த மனிதன் தான், இல்லைங்களா? இயேசுனுடைய பிரசங்கத்தை கேட்ட மனிதன் தான், இல்லைங்களா? இயேசுனுடைய அற்புதத்தை கண்ட மனிதன் தான். இப்போ இயேசுவோடவே இருக்கிற மனிதனாக இருந்ததினால் அது அடையாளமா கேட்டா இல்லை. நம்ம பார்த்தோம், கடந்த வாரத்துல எல்லாம் பார்த்தோம், இல்லைங்களா? இயேசுவோடு நடந்தது மக்கள் வேணா பார்க்கிற பொழுது எப்படி இருக்கிறது? மக்கள் பார்க்கும்போது இயேசுவோடு இருக்கிறவன். ஆனா நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். கிறிஸ்துவால் எல்லாரும் கழுவப்படவில்லை அப்படிங்கிற எச்சரிக்கையை நாம் உணர வேண்டும் என்று சொல்லிப்பா. ஞானஸ்தானம், சபை அங்கத்துவம், அது மட்டும் நாம் கடவுளுடைய பார்வையில் சரியானவர்கள் என்பதற்கான ஆதாரம் என்று சொல்லி நாம் நினைக்க கூடாது. அதெல்லாம் நம்ம பெற்றிருந்தா கூட ஒரு மனிதன் ரட்சிக்கப்படாமல் இருக்க முடியும் என்பதற்கு யூதாஸ் நமக்கு ஒரு சாட்சியாக இருக்கிறார். யூதாஸ் மட்டும் இல்ல, வேதத்துல இன்னும் அநேகரை நாம் பார்க்க முடியும், இல்லைங்களா? நம்ம அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்துல பார்த்த அனனியா சபரால பார்க்கணும். அவங்க சர்ச்சில் தான் இருந்தாங்க, இல்லைங்களா? சர்ச் மெம்பர் தான் அங்க வந்திருக்கிறாங்க, இல்லைங்களா? சர்ச்சுக்குள்ள ஞானஸ்தானம் பெற்று சபையில இருக்கிறாங்க. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துக்கு வந்தா மாயவித்தக்காரனாகிய சீமோன் பார்க்கிறோம். அங்க ஒரு மனிதன் சபைக்குள்ள வந்து இருக்கிறான், ரட்சிக்கப்பட்ட மாதிரி வந்து எல்லாம் உள்ள வந்து இருக்கிறான். தேமா ஊழியக்காரனாகவே இருக்கிறான், இல்லைங்களா? பாருங்க, இப்ப கிறிஸ்துவால் எல்லாரும் கழுவப்படவில்லைங்கிற எச்சரிக்கை, அந்த எச்சரிக்கையை நம்ம உணரணும். அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? நம்மள நீதியின் கனி இருக்கிறதா? நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம் என்று சொன்னால் இந்த ரட்சிப்புக்கான, அந்த ரட்சிக்கப்பட்டதற்கான வெளிப்படையான அடையாளமாக அங்க நீதியின் கனி, நற்கிரியைகள் வெளிப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். வேத வசனத்துக்கு கீழ்ப்படுகிற அந்த வாழ்க்கை, ஆடவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற வாழ்க்கை. கனி இல்லை அப்படின்னு சொன்னா அவ எவ்வளவு கவனமா இருந்துச்சு. சும்மா பாசாங்கு செய்கிறது இல்லை, கனி உள்ள வாழ்க்கை. கனி கொடுக்கும்படி ஆண்டவர் நம்ம ஏற்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த மரத்தின் கனியினாலே அதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று சொல்லி சொல்றாரு. அது நல்ல மரமா கெட்ட மரமான்னு கனியினால அறிஞ்சுக்குவீங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. பாருங்க, இப்போ ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஆகவே நம்முடைய பொய் வாழ்க்கையை குறித்து நாம் எச்சரிக்கையா இருக்கும்படி இது நமக்கு சொல்லுகிறது. நீங்கள்லாம் சுத்தமா இருக்கிறீங்க, ஆகிலும் எல்லாரும் அல்ல அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நம்ம எந்த அளவுக்கு கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்குறாங்க. முதல்ல நம்ம பார்க்கிறோம், கிறிஸ்துவால் நாம் கழுவப்பட வேண்டும் சொல்லும் போது ரட்சிக்கப்படாத இருக்கிறவர்கள் கிறிஸ்துவத்துல வந்து அவரை விசுவாசித்து அவரால் கழுவப்படுங்க. அப்படி நீங்க கழுவப்படாத வரைக்கும் நீங்கள் அவரிடத்துல பங்கை பெற முடியாது, பரலோக வாழ்வை அடைய முடியாது என்று சொல்லி பார்க்க. வேற எதுவுமே நீதிமான் ஆக்காது. இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் தான், அவர் சிலுவையில அறைந்து, இல்லைங்களா, அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் திறந்த அந்த காரியம்தான் நம்மளை மீக்குங்கிறத மறந்துடக்கூடாது. அவருடைய நீதியான வாழ்க்கை, அவருடைய நீதி தான் நம்மை நீதிமான ஆக்குங்கிறத மறந்துடக்கூடாது. இயேசு இடத்துல வாங்க, மனம் திரும்புங்க, அவருடையவர்களாக ஆக்கப்படுங்க. தம்மிடத்தில் வருகிற ஒருவனையும் அவர் புறம்பே தள்ள மாட்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இல்லைங்களா? ரெண்டாவது நம்ம பார்த்தோம், கிறிஸ்துவால் நாம் தொடர்ந்து கழுவப்பட வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது ஒரு நாளும் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் தொடர்ந்து கழுவப்பட வேண்டியது அவசியம். தொடர்ந்து அவர்கள உள்ளிருக்கும் பாவம்
அதோடு இந்த உலகம் தீமையில் இருக்கிறபடினாலே நாம் தொடர்ந்து தேவனிடத்துல வந்து ஒவ்வொரு நாளும் நாம் கழுவப்பட வேண்டியது அவசியம் என்று சொல்லி பார்க்கிறோம். சரிங்களா? நீதிமானாக்கப்பட்டிருந்த போதிலும் தொடர்ந்து இந்த உலகத்துல நாம் பாவத்தோடு போராடுகிறோம். ஆகவே நாம் அநேக நேரம் காலில் தூசு படிவது மாதிரி இங்க இந்த பாவம் நம்ம மேல் படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே நாம் ஒவ்வொரு நாளும் கழுவப்பட வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். மூணாவது நம்ம பார்த்த கிறிஸ்துவால் எல்லாரும் கழுவப்படவில்லை என்கிற எச்சரிக்கையை நாம் உணர வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய சொந்த சீசர்கள்ல கூட எல்லாரும் நீதிமானாக்கப்படவில்லை, பரிசுத்தமாக்கப்படவில்லை, சுத்திகரிக்கப்படவில்லை என்று சொல்லி நாம் பார்த்தா நாம எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். 12 சீடர்கள்ல ஒருவன் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய ஞானஸ்தானம், சபை அங்கத்துவம் இதெல்லாம் மட்டும் நம்ம கடவுள் முன்பாக சரியாக இருக்கிறோம் என்பதற்கான ஆதாரமாக நாம் எண்ணிவிடக்கூடாது. அதுவே கடவுள் கொடுத்திருந்த போதிலும் அதை மட்டும் வைத்து நாம் ஆதாரமாக எண்ணிவிடக்கூடாது. நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து கொண்டு பொய்யான வழிகளை விட்டு விலகுவதற்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கனிவுள்ள வாழ்க்கையை வாழ்வதற்கு எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே இதெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கிறோம். கடவுள் நம்மை நடத்துவார்.